எல்லாமே வந்து வெட்டிங் கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாம் 10 ருபீஸ் தான் நாங்கள் வாங்கினேன். ஹாய், நான் வைஷ்ணவி. நீங்க பார்க்குறது வைஷு கோபி பிளாக்ஸ். இன்னைக்கு எங்க ஃபேமிலியோட வார்ட்ரோப் டூர் தான் நான் காட்ட போறேன். வார்ட்ரோப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெண்டுமே பார்க்கலாம் வாங்க. இதுதான் எங்களோட சூப்பரான ஒரு கியூட் பெட்ரூம். இங்க வந்து என்னோடதும் என் ஹஸ்பண்டோட வார்ட்ரோப்பும் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஷெல்ஃப்ஸு. நாங்கள் யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ்லாம் மேலே வச்சுக்குவோம். நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டோர் விசிட் பண்ணி அங்கே கபோர்ட்ஸ் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு வந்து ஷெல்ஃப்ஸு நிறையா கிடைக்கல. ஸோ ஓகே, நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வர வச்சு நாங்கள் செஞ்சுட்டோம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கலரு, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண தீம் எல்லாமே எங்களுக்கு கிடச்சிது. ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு வார்ட்ரோப்னா வந்து எங்களுக்கு எங்கள் பெட்ரூம் அண்ட் என் பாப்பாவோட வார்ட்ரோப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பார்க்கலாம். இது என்னோட ஃபேவரட்டான ஸ்பாட்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள். பியூட்டிஃபுல்லான ஒரு மிரர் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் வந்து நான் ஜுவல்ஸ் வந்து ரெண்ட்டுக்கு விட்டுட்ருக்கேன். ஸோ அந்த ஜுவல் பாக்ஸ் எல்லாம் இங்கே மேலே இருக்குது. நான் காட்டுறேங்க. இது எல்லாமே வந்து வெட்டிங் கலெக்ஷன்ஸ் தான். இந்த சூப்பரான மெரூன் கலர் டெம்பிள் ஜுவல்லரி இது. அண்ட் இந்த செட்டும் வந்து நம்ம வெட்டிங்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேஸ்டல் க்ரீன் கலர் வித் ஹிப் செயினோட நம்மளுக்கு வரும். இது ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் செட். மெத்தி சுட்டி, ஷார்ட் ஹாரம் வரும், லாங் ஹாரம் வித் ஹிப் பெல்ட்டோட நம்மளுக்கு வருது. அண்ட் இது நார்மல் ஃபேன்சி சாரிக்கெலாம் இந்த ஹிப் பெல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி காமிச்ச க்ரீன் கலர் செட்டோட ஹிப் பெல்ட் இது. இது ஒரு ஆன்டிக் செட்டு, லாங் ஹாரம், ஷார்ட் ஹாரம் வித் இயரிங்ஸ் அட்டாச் ஆயிடும். இது க்யூட்டான ஒரு ஷார்ட் நெக்லஸ், நெத்தி சுட்டி இயரிங்ஸோட வந்துடும். வெறும் நெக்லஸ் மட்டும்தான் அது. இந்த எல்லா செட்டுமே என்னோட அக்கேஷனல் இயரிங்ஸ்க்காக நான் வச்சுருக்கேன். அதான் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா நான் அந்த ஜுவல்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் ஃபுல்லாக என்னோட பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன். நான் தனியாக வந்து கேட்டிருந்தேன், எனக்கு பேங்கிள்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து ஒரு லைன் கம்பி மாதிரி வச்சு கொடுத்தாங்க. நம்ம அதில் வந்து பேங்கிள்ஸ் போட்டுக்கலான்னு சொன்னாங்க. ஸோ நான் இதுலேயே செட் பண்ணிக்கிட்டேன் என்னோட எல்லா பேங்கிள்ஸும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா என்னோட நெயில் பாலிஷ் கலெக்ஷன்ஸ். எனக்கு நெயில் பாலிஷ் கலெக்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். நெயில் பாலிஷ் பாக்ஸ் எல்லாம் வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். என்னோட கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இங்கே வாங்கினேன் எவ்வளோ ப்ரைஸ்னு. மறக்காம அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த ஷெல்ஃபில் வந்து ஃபுல்லாக கிளிப்ஸு, அப்புறம் லிப்ஸ்டிக்கு, பொட்டு அதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளிப்ஸ் மட்டும்தான். அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுறதுனால தனித்தனி பாக்ஸாக போட்டு வச்சிட்டோம்னா டக்குன்னு எடுத்துக்கலாம். அதனால நான் கிளிப்ஸு தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுட்டேன். அண்ட் இது வந்து என்னோட லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ். நான் நிறையா ஷேட்ஸ் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால நிறையா வாங்கி வச்சுட்டேன். அண்ட் இது ஃபுல்லாக வந்து பாப்பாவோட ஐட்டம்ஸ் பொட்டு அதெல்லாம் இருக்குது. அப்புறம் என்னோட ப்ரஷஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ப்ரஷஸ்லாம் நான் வந்து ஒரு பேக்கேஜாக வாங்கினேன். இது எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டுட்டேன். இது வந்து என்னோடதும் என் ஹஸ்பண்டோட வாட்சு, அப்புறம் கூலர்ஸ் அதெல்லாம் வந்து இந்த பாக்ஸில் வச்சுட்டேன். இது வந்து பொட்டு, எல்லா கலெக்ஷன்ஸ் ஆஃப் பொட்டு வந்து இந்த பாக்ஸ் தனியாக வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து என்னோட ஐ ஷேடோ பேலட். இதுவும் நான் இந்த ஷெல்ஃப்லேயே வந்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிளிப்ஸு, என்னோட இயரிங்ஸு. நான் இயரிங்ஸ் அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் நான் லாஸ்ட் மந்த் பெங்களூர் போயிருந்தேன். அப்போ வந்து நிறையா இயரிங்ஸ்லாம் முன்னாடி வச்சுருந்தாங்க. ஸோ வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கின இயரிங்ஸு. ஸோ தனித்தனியாக அதுக்குன்னு வந்து ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய இயரிங்ஸ், ஜும்காஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன்.
அப்புறம் வெளியே சும்மா ஷாப்பிங்லாம் போகிறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இயரிங்ஸ் போடுறதுக்கு வாங்கினேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஹேர் ஆக்சசரி. நம்ம சௌரி வச்சு பின்னணும்னா ஒவ்வொரு பிரைட்ஸ்க்கும் நடுவில் வர மாதிரி இது கிளிப்ஸுக்கு வாங்கினேன். அண்ட் இதுவும் வந்து இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தான். இது எல்லாமே நான் வந்து பெங்களூர் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் தான் வாங்கினேன். அங்கே ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இயரிங்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம கோயம்புத்தூரை விட அங்கே பெங்களூர் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. இதெல்லாம் 10 rupees தான் நாங்கள் வாங்கினேன். அண்ட் சான்ஸ் கிடைச்சா நான் கண்டிப்பாக பெங்களூரில் போய் நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறதெல்லாம் வீடியோ போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் இந்த பாக்ஸில் வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற செயின் இது சோக்கர் செட் மாதிரி. ஸோ இது கொஞ்சம் கலர் போகாமல் இருக்கிறதுக்காக தனியாக பாக்ஸில் வச்சுருக்கேன். சோக்கர் செட்டோட கம்மல் இது வந்து பின்னாடி ஹேர் கிளிப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கலர் ஃபேட் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால நான் தனி பாக்ஸில் வச்சுருக்கேன். அண்ட் இதுவும் என்னோட ஃபேவரட்டான செயின். ஃபேன்சி சாரீலாம் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செயின்ஸ்லாம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் வந்து கலர் போக சான்ஸ் இருக்குது, அதனால நான் தனியாக ஒரு பாக்ஸ்லேயே வச்சுட்டேன். இதெல்லாம் நான் இன்ஸ்டாவில் தான் வாங்கினேன். ரொம்பவே ப்ரெட்டியான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம். இந்த கியூட் பாக்ஸஸும் நான் வந்து மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த கிளிப்ஸ் வந்து என்னோட பாப்பாவுக்கு தனியாக நான் வச்சுருக்கேன். இது அவள் ரப்பர் பேண்ட் கலெக்ஷன். இது நீங்கள் ஹேர் பின்ஸ்லாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்கள்ல, நம்ம தனியாக அங்கங்கே வச்சுருந்தா தேடுறது கஷ்டம். ஸோ ஒரே பாக்ஸில் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். அண்ட் சேஃப்டி பின்ஸ்க்கும் அதே மாதிரி தனியாக பாக்ஸ் போட்டிங்கன்னா எங்கேயும் மிஸ் ஆகாது. அண்ட் இது வந்து ரப்பர் பேண்ட்ஸ்க்குன்னு ஒரு பாக்ஸ் தனியாக வச்சுருக்கேன். இங்கே ஃபுல்லாக பர்ஃப்யூம்ஸு, அப்புறம் ஃபேஸ் வாஷு, ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் இந்த லைனில் ஃபுல்லாக வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து சீப்பெல்லாம் ஒரு பாக்ஸ் தனியாக இருக்குது. நெயில் கட்டர்ஸு, சீப்பெல்லாம் ஒரு பாக்ஸ் தனியாக வச்சுருக்கேன். அண்ட் லாஸ்ட் ஷெல்ஃபில் வந்து டிஷ்யூ, அப்புறம் இதனோட மேக்கப் பவுச்சு, எங்கேயாவது வெளியே போகிறதா இருந்தால் இந்த பவுச் நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இதெல்லாம் கீழே வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கலெக்ஷன்ஸ். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் டெய்லியும் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கோம். மவுஸு, சார்ஜர் பாயிண்ட்டு, இது வந்து ஆயின்மெண்ட் பாக்ஸு, மெடிக்கல் பாக்ஸ் மாதிரி நான் வந்து எல்லா விக்ஸு, ஆயின்மெண்ட்ஸ்லாம் இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். அண்ட் ஹேர் ட்ரையர், ஸ்ட்ரெயிட்னரு, இந்த மினி ஃபேனு, ரிமோட்ஸ் எல்லாமே இந்த சின்னதாக ஒரு ஷெல்ஃப் பண்ணி கொடுத்தாங்க. நான் அதில் வச்சுக்கிட்டேன். இது என்னோட கபோர்ட். இது ஃபுல்லாக என்னோட சாரீ கலெக்ஷன்ஸ். பட்டு சாரீ, காட்டன் சாரீ எல்லாமே வச்சுருக்கேன். சாரீ அவ்வளோக்கா வியர் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ இருக்க சாரீஸ் மட்டும் நான் அப்படியே ஹேங்கரில் மாட்டி வச்சுருக்கேன். அண்ட் இந்த ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் டாப்ஸ் செக்ஷன்ஸ் மட்டும்தான். அண்ட் இங்கே வந்து ஃபுல்லாக லெக்கின்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் லெக்கின் கலெக்ஷன்ஸ். அண்ட் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சாரீ ப்ளவுஸ் இங்கே வச்சுருக்கேன். இந்த பேக்கும் நான் வந்து மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் வந்து என்னோட அனார்கலிஸ் ஃபுல்லாக வச்சுருக்கேன். மெட்டர்னிட்டி வியர்ஸ், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் வந்து நிறைய மெட்டர்னிட்டி வியர்ஸ் எடுத்தேன். ஸோ அந்த ட்ரெஸ்லாம் வந்து இந்த செக்ஷனில் ஃபுல்லாமே வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலருக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பிங்க்கு வயலட் காம்பினேஷன், இது ஃபுல்லாக பிளாக்கு. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா பிங்க் கலெக்ஷன்ஸ். பிங்க் ஆக்சுவலி எங்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ பிங்க் கலெக்ஷன்ஸு. இது வந்து ஃபுல்லாக ரெட் தீமில் இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன்.
அண்ட் அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பார்ட்டி வியர்ஸ், வெளியே போகும்போது யூஸ் பண்ணுறதுக்கான சுடிஸ் எல்லாம் இங்கே மேலே வச்சுருக்கேன். அண்ட் கீழேயும் அதே மாதிரி இது வந்து ஃபுல்லாக ப்ளூ தீம் இருக்க கலெக்ஷன்ஸ். இது வந்து எல்லோ அண்ட் பீச் கலரு, ப்ரௌன் கலர் இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 ரேக்குமே நான் வந்து பார்ட்டி வியர்ஸ் இல்லாட்டி வெளியே ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவது போகணுன்னா இங்கே இருக்க ட்ரெஸ் நான் யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் கீழே வந்து டெய்லி வியர்ஸு, நைட்டி, மட்டர்னிட்டி வியரு, ஸ்கர்ட்ஸு அதெல்லாமே இந்த செக்ஷனில் வச்சுருக்கேன். அண்ட் லாஸ்ட் ரோவில் வந்து என்னோட மாடர்ன் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் கீழே வச்சுருக்கேன். ஜீனு, அப்புறம் பலாசோ பேண்ட்டு, டாப்ஸு எல்லாமே கீழே ரோவில் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா என்னோட ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஹேண்ட்பேக் வைக்க பிளேஸ் இருந்தாலும் இங்கே வந்து கீழே. அண்ட் இந்த பேக் வந்து நான் ரீசெண்டாக அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன், ஜூப் பிராண்டோடது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த பேகு, நல்லா மல்டி பர்பஸ் யூஸ். இது நிறையா ரேக்ஸ் எல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது பேகு. இது லாஸ்ட் பர்த்டேக்கு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணார். இது வந்து பெரி ப்ளஷ்னு சொல்லிட்டு பிராண்ட்லேருந்து வாங்கினேன், மிந்த்ராவில். கொஞ்சம் காஸ்ட்லி வைஸ் வந்து அதிகம் தான், ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக சூப்பர் லுக் கொடுத்துச்சு, அதனால நான் வாங்கிட்டேன். எனக்கு பேக் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால பேக்ஸ் நிறையா வாங்குவேன். இப்போ வந்து வைக்கிற இடம் இல்லாதனால நான் 3 பேக்ஸ் மட்டும் நான் இங்கே வச்சுருக்கேன், மற்ற பேக்ஸை மேலே வச்சுருக்கேன். அண்ட் இது ஒரு ஸ்லிங் பேக்கு, சும்மா வெளியே மூவி அந்த மாதிரிலாம் போகிறதா இருந்துச்சு அந்த பேக் யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் இது வந்து வாலெட் பர்ஸு, நான் க்யூட்டாக கலெக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால நான் எங்கே பார்த்தாலும் வாங்கிடுவேன் இந்த மாதிரி வாலெட்ஸ் எல்லாம். என் பாப்பாவோட வாட்ரோப் கலெக்ஷன்ஸும் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இந்த மிரர் பார்த்தீங்கன்னா எங்கள் வாசலுக்கு நேராக வச்சுருக்கோம். பெரியவங்களாம் சொன்னாங்க வாசலுக்கு நேராக மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் இந்த மிரர் இங்கே மாட்டியிருக்கேன். இந்த மிரருக்கு பக்கத்துலேயே வந்து என்னோட பாப்பா வாட்ரோப் டிசைன் பண்ணியிருக்கோம். இதுவுமே நாங்கள் வந்து ஓகே பாப்பாவுக்கு தானே நம்ம கடையிலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் அங்கே வந்து 2 ஷெல்ஃபு தான் இருந்துச்சு, எங்களுக்கு சுத்தமாக பத்தாது பாப்பாவுக்கு. ஏன்னா அவளுக்கு நிறைய ட்ரெஸ் இருக்குது, ஸோ நாங்கள் குட்டி குட்டி ஷெல்ஃப்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் எங்களுக்கு கடையில் கிடைக்கல. ஸோ நாங்கள் பாப்பாவுக்கும் வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்ட்ரோப் பண்ணிட்டோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இங்கே மேலே வந்து என் பாப்பாவோட டைப்பர்ஸ்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா வெளியே ஃபங்க்ஷன்ஸ்க்கு, அப்புறம் ஏதாச்சும் அக்கேஷன்ஸ்க்கு இல்லாட்டி ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் போடணுன்னா இந்த கலெக்ஷன்ஸ், ஃப்ராக்ஸு, பட்டு பாவாடை அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ், அவளோட சம்மர் கலெக்ஷன்ஸ் கூட சொல்லலாம். ஏன்னா அது ஃபுல்லாக ஸ்லீவ்லெஸ்ஸு டாப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஏர் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவளோட டெய்லி வேர் கலெக்ஷன்ஸாக தனியாக வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா அவளோட க்யூட் கிளிப் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கேன். அவள் எங்கே மேக்ஸு இல்லாட்டி ட்ரெண்ட்ஸ்லாம் போனால் இந்த மாதிரி பாக்ஸஸ் பார்த்தா வாங்கிடுவா. ஸோ நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி பாக்ஸில் வாங்கி கொடுக்குறது ஒரு பழக்கமாக வச்சுருக்கோம். நிறையா கலெக்ஷன்ஸில் அந்த மாதிரி வச்சுருக்கா. என்னோட செயின்ஸு, மாய்ஸ்சரைசரு, பேபி விக்ஸு, அவள் டானிக்ஸ் எல்லாமே இந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். அண்ட் பாப்பாவோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அவள் தனியாக வார்ட்ரோப்லேயே நாங்கள் வச்சுட்டோம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா மேட்ஸு, பெட் மேட்ச், இதெல்லாம் அவளோட டவல்ஸ், டெய்லி வியர் டவல்ஸு, அப்புறம் மேட்ஸில் இங்கே வச்சுருக்கோம். அண்ட் இந்த செக்ஷனில் ஃபுல்லாமே வந்து அவளோட பேண்ட்ஸு, ஃபுல் பேண்ட் இதெல்லாம் வச்சுருக்கோம். அண்ட் டெனிம் வியர்ஸ், அவளுக்கு தனியாக டெனிம் வியர்ஸ் இருக்காது. அப்புறம் இன்னர் வியர்ஸ் வச்சுருக்கோம். அது இங்கே வந்து குட்டி குட்டி ஹேண்ட் கீ, அவளுக்கு அப்படியே சாப்பாடு அங்கங்கே போனால் தொடச்சி விட்றதுக்காக ஹேண்ட் கீஸ்லாம் வந்து இந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். அவளோட டாய்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே நிறையா டாய்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி க்யூட் டாய்ஸ்லாம் சீக்கிரம் அழுக்காகும்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக இந்த ஷெல்ஃபில் வச்சுட்டோம். அவளோட படிக்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி சார்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்தோம், அதுவும் நான் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அவளோட வின்டர் வியர்ஸ், இந்த மாதிரி ஸ்வெட்டர்ஸு, பேண்ட்டு, ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி பேண்ட்டு, ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் வந்து நான் இந்த ஷெல்ஃபில் ஃபுல்லாமே வச்சுட்டேன். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வார்ட்ரோப்பில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, ஸோ இங்கே கீழே நான் வச்சுட்டேன். பில்லோ கவர்ஸு, அவளோட தொட்டில், மேட்டெல்லாம் வந்து நான் கீழே வந்து செப்பரேட்டாக வச்சுட்டேன். அண்ட் இன்னும் வந்து என் பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் கீழே வச்சுருக்கோம், கீழ் வீட்டில் வச்சுருக்கோம்.
நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கிங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி வந்து நான் என்னோட கிச்சன் ஆர்கனைசேஷனும் வீடியோ தனியாக போட்டிருக்கேன். அதையும் பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைஷ்கோபி vlogs.